வணக்கம். இது விஜி ஹாஸ்பிட்டல்ஸ் கோயம்புத்தூர் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். நம்ம சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை, அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல், இது குறித்து விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய கேள்வி நேர விவாத பொருள் என்ன என்பதை ஒரு காணொலியின் மூலமாக திரையில் பார்க்கலாம். எப்போது அது காலங்களுக்கு சொல்ல முடியாது. வரலாம் சொல்லியிருக்காரு கூட தொலைக்காட்சியில. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோடு விஜயகாந்தோடு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கிறது, விரைவில் அவர் வந்து விடுவார். ஏன்னா ஏற்கனவே ஒரு வாழைப்பழம் பலாப்பழம் கதையில மாட்டி பாடா படுறீங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. பெரிய ராஜதந்திரிங்க, மாக்கியவெல்லி சாணக்கியம் படிச்சவர் அவர். எப்படி காய எங்க நகர்த்தினா எவனை காலி பண்ணலான்னு. இப்ப எனக்கு என்ன வருத்தமா இருக்குன்னா, அந்த வாழைப்பழத்தை சொல்லி முருகனுக்கு ஒரு பழம் புராணத்துல, கவுண்டமணி செந்திலுக்கு ஒரு பழம், அடுத்த அண்ணன் கலைஞருக்கு ஒரு பழம்னு வாட்ஸ்அப்ல போட்டுருக்காங்க. பழம் காயாக இருக்கும் பொழுதே பழம் பழுத்து விட்டது, பாலில் விடுகிறது என்று சொன்னார். பழம் பழுத்து நாங்கள் திராவிட கட்சிகளோடு கூட்டணி அமைக்கப் போவதில்லை என்று கடுமையாக விமர்சனமும் செய்தாகிவிட்டது. கடுமையான விமர்சனமும் செய்த பின்பும் இன்னும் பழம் அதிகமாக பழுக்கும், பாலில் விழும் என்று அவர் நினைத்துக் கொண்டிருப்பது ஒரு சரியான அணுகுமுறை அல்ல. இவ்வளவு விமர்சனத்திற்கு பின்பும் அவர்கள் சகோதரர் விஜயகாந்த் அவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறோம், அவர்களை அழைக்கிறோம் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அந்த கூட்டணி பலவீனமாக இருக்கிறது என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு நிமிடமும் களத்தில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் அலாதியானவையாகவே இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் மீண்டும் மீண்டும் இந்த 2016 தமிழக சட்டப்பேரவைக்கான மையப்புள்ளியாக ஏதோ ஒரு இடத்தில் தேமுதிக உருவாகி கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அது மிக இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று இன்றைக்கும் திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து, அதை மக்கள் நல கூட்டணி விமர்சித்திருப்பது, மக்கள் நல கூட்டணியும் அந்த தேமுதிகவை தங்கள் அணிக்கு அழைப்பது, இதை பாரதிய ஜனதா கட்சி விமர்சிப்பது என்று மீண்டும் மீண்டும் தேமுதிகவை மையமிட்டே தமிழக அரசியல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது எந்த அளவிற்கு ஆக்கப்பூர்வமான உரையாடலாக, இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மையானதாக இருந்து கொண்டிருக்கின்றன? தனித்து போட்டி என்று மிக உறுதியாக தேமுதிக அறிவித்த பிறகும் தேமுதிகவை மீண்டும் மீண்டும் வலிந்து திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய கூட்டணிக்கு அழைக்கிறதா? அவ்வாறு அழைப்பதன் நோக்கம் என்ன? அதனால் ஏற்பட போகின்ற லாபம் என்ன? இதுபோன்ற பல்வேறு கேள்விகளோடு பயணிக்கலாம். அரங்கில் 4 ஆளுமைகள் காத்திருக்கிறார்கள். பயணிக்கலாம். விரைவாக திரு பெருமாள் மணிகண்டன், அரசியல் திறனாய்வாளர், நம்மோடு இணைகிறார். வணக்கம், வரவேற்கிறேன். மதிமுகவின் சார்பில் திரு காரை செல்வராஜ் அவர்கள் இணைகிறார். வணக்கம், வரவேற்கிறேன். எழுத்தாளர் திரு ஆர் முத்துக்குமார் அவர்கள் இணைகிறார். வணக்கம், வரவேற்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு ஜெயராஜ் அவர்கள் இணைகிறார். 4 பேருக்கும் என்னுடைய வணக்கம். நான் நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு வரவேற்று ஜெயராஜ் உங்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். விஜயகாந்த் தலைமையை ஏற்க திமுக தயாராகிவிட்டது என்று நான் எடுத்துக்கொள்ளலாமா? ஏன்னா எங்கள் தலைமையை ஏற்றுக்கொள்பவர்களோடு கூட்டணின்னு அவர் தெளிவாக அறிவித்த பிறகு கூட்டணி பேச்சுவார்த்தை நீங்கள் நடத்துறீங்கன்னா விஜயகாந்த் தலைமையை ஏற்க சம்மதித்து விட்டீர்கள் தானே பொருள். உங்களுக்கு அரசியல் அறியாமை இருக்கிறது என்பது இந்த கேள்வியிலிருந்து எனக்கு தெரிகிறது. அரசியல் அறியாமையா, அது அரசியல் புரியாமையா என்று எனக்கு தெரியவில்லை. 13 தேர்தல்கள் தமிழகம் சந்தித்திருக்கிறது. அதில் 12 தேர்தல்களை சந்தித்த ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த 12 தேர்தல்களிலும் களத்தில் நின்று வெற்றி பெற்றவர் தலைவர் கலைஞர். 50 ஆண்டுகளுக்கு மேலாக இன்றைக்கும் அரசியலை தன் ஒற்றை விரலிலே சுழட்டுகிற ஒரு மாபெரும் தலைவர் ஒரு வார்த்தையை இன்றைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அதுதான் இன்றைக்கு தமிழகம் முழுக்க பரபரப்பாக இருக்கிறது. நான் எந்த கட்சியோடு கூட்டணி இல்லை என்றுதான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அறிவித்தார். சரிங்களா? இந்த கட்சியோடு கூட்டணி நான் போக போகிறேன் என்றோ, அல்லது இந்த கட்சியோடு நான் கூட்டணிக்கு போக மாட்டேன் என்றோ, அல்லது இந்த கட்சியோடு நான் ஒருவேளை அறவே சேர மாட்டேன் என்றோ திரு விஜயகாந்த் அவர்கள் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எங்களை விமர்சித்தார் என்று நீங்கள் உடனே ஒரு கிளிப்பிங்கை எடுத்து போட்டு காமிக்கலாம். நாங்க என்ன சொல்றோம், நீங்க சொல்றது நான் செய்யறேன். ஏன்னா பல தொலைக்காட்சிகள் பல நடக்குது. தேர்தல் களத்திலே இன்றைக்கு ராஜதந்திர நடவடிக்கையாகத்தான் நீங்க இதை பார்க்கணும். நீங்க வந்து இதை நீங்க சொல்லுகின்ற பொழுது அரசியல் அறியாமையோடு கூடிய அல்லது தெரியாமையோடு கூடிய ஒரு பார்வை அப்படின்னு இந்த வாதத்தை வைக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை தில்லுமுள்ளு கட்சி அப்படின்னு நான் சொன்னா நீங்க மகிழ்ச்சி அடைவீர்களா? இல்லை, ஒன்று நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா கட்சிக்கும் எல்லா கட்சிகள் மீது விமர்சனம் உண்டு. உங்களுக்கு ஒரே உதாரணம் சொல்றேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அத்வானியை பார்த்து செலக்டிவ் அம்னீசியா பேஷண்ட் என்று சட்டசபையிலே அம்மையார் ஜெயலலிதா விழித்தார்.
அதற்கு பிறகுதான் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்துக் கொண்டார்கள். நீங்க இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கணும், காஷ்மீரினுடைய முக்தி முகமது சையத் வந்து இன்றைக்கும் பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கிறார். கூட்டணி என்பது வேறு. திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோடு கூட்டணியில் இருந்திருக்கிறது. மினிமம் காமன் கடந்த காலங்களில் நான் திரும்பவும் சொல்லுவது, இது ஒரு ராஜதந்திர நடவடிக்கை. எங்களின் எதிரியை இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறார், அவரை வீழ்த்துவதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் சில யுக்திகளை செய்கிறது. போர் என்று வந்து விட்டால் சில வியூகங்களை வகுத்தாக வேண்டும். தவறில்லை. ஆனால் இந்த ராஜதந்திர நடவடிக்கைகளின் ஒரு விளைவாக நான் அதிமுக கூட்டணி வைப்பேன் என்று நீங்கள் சொன்னால் அது எவ்வளவு நகைப்புக்குரியதாக இருக்குமோ. இல்ல நேற்று நீங்க கூப்பிடுறீங்க, இன்னைக்கு திரு கருணாநிதி அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார். நேற்று திரு விஜயகாந்த் அவர்கள் பேசுகிறார், திமுக அதிமுக 2 கட்சிகளுக்கும் வாக்களிக்காதீர்கள். நீங்க கேட்டீங்க இல்லையா, எங்கேயாவது நான் சேர மாட்டேன்னு சொன்னாரா? 2 கட்சிகளுக்கும் வாக்களிக்காதீர்கள். ஊழலில் 2 பேரும் திளைத்தவர்கள் தெளிவா அவர் சொல்றாரு. நீங்க நிமிடத்திற்கு நிமிடம் மாறுவதுதான் அரசியல் களம், தேர்தல் களம். நீங்க ஒரு நிமிடம் இருங்க. விஜயகாந்த் அல்ல, எல்லோரும் மாறுவார்கள். இன்றைக்கு வீராவேசமாக அண்ணன் வைகோ பேசியதை நீங்க காமிச்சிங்களே. காலையில கோபாலபுரத்துல இருந்தார், சாயந்தரம் போயஸ் தோட்டத்தில் இருந்தார். 19 மாசம் அவரை பொடா சிறையில் வைத்த ஜெயலலிதாவோடு கூட்டணி வைத்துக் கொண்டார். இதெல்லாம் அரசியலில் சாதாரணம் என்று சொல்வதை போல எங்களை விமர்சிப்பதற்கு நாங்க என்ன கேட்கிறோம்? உங்க கூட்டணி மக்கள் நல கூட்டணியினுடைய விமானம் டேக் ஆஃப் ஆகிவிட்டதெல்லாம் சொன்னீங்கல்ல. டேக் ஆஃப் ஆன விமானத்தில் இருக்கிறவருக்கு கீழே நடப்பதை பற்றி என்ன கவலை? நாங்கள் வந்து ஏதோ ஒன்று பேசுகிறோம். ஒரு நிமிடம். அட்டை கத்தி வீரர்களுக்கெல்லாம் தேர்தல் களத்தை பற்றி பயம் கிடையாது. நீங்க யார் வேண்டுமானாலும் தற்கொலை முயற்சியில் ஈடுபடலாம், சரிங்களா? களத்தில் வெற்றி பெறுவது யார் என்பதுதான் இங்கே முக்கியம். நீங்கள் பேசுவது என்ன வேண்டுமானால் மேடையில பேசலாம், நீங்கள் வெற்றி பெற வேண்டும், அதுதான் இங்க முக்கியம். 23 ஆண்டுகள் ஆகிறது அண்ணன் வைகோ கட்சி ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் தேர்தல் அங்கீகாரத்திற்காக அவர் போராடி கொண்டிருக்கிறார், சின்னத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார். அவர் சொல்றார் நான் விஜயகாந்தை ஏத்துப்பேன் அவர் தலைமையில. அவர் சொல்லலையா? நான் நல்லா புரிஞ்சுங்க. மக்கள் நல கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளராக திரு விஜயகாந்தை பரிசீலிப்போம் என்று சொல்லியிருக்கிறார். நான் ஆணித்தரமாக சொல்கிறேன், வைகோ உட்பட எல்லோரும் சொன்னார்கள். வைகோ சொல்லல சார். நான் என்ன கேக்குறேன், பரிசீலிக்கப்படும் என்று சொன்னாலே அரசியலிலே ஏற்றுக்கொண்டோம் என்று அர்த்தம். சார், என்றைக்காவது விஜயகாந்த் நாங்க ஏற்றுக்கொண்டோம் வைகோ சொன்னாரா? நான் முடிச்சேன். மதுரையில் பேசிய வைகோ சொன்னார், தேமுதிக தலைமை ஏற்பது குறித்து பரிசீலிப்பீர்களா என்று செய்தியாளர்கள் கேட்டபோது வைகோ தெளிவாக சொன்னார், அப்போதான் நீங்க சொன்ன வார்த்தை பயன்படுத்தினார், மக்கள் நல கூட்டணி டேக் ஆஃப் ஆகி கிளம்பிடுச்சு, இந்த தேமுதிக தலைமை குறித்து பரிசீலிப்பதை குறித்து இப்பொழுது எதுவும் சொல்ல இயலாது, பரிசீலிப்பதை குறித்து எதுவும் பேச இயலாதுன்னு தெளிவா சொல்லிட்டார். நான் இப்போ ஒரு கேள்வி வைக்கிறேன். திரு கருணாநிதி அவர்கள் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார், அவர் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி. இது வந்து கருணாநிதியினுடைய சொந்த கருத்தா? எப்படி சொல்ல முடியும்? சுபவி தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து சொந்த கருத்து. கூட்டணி குறித்து தேமுதிகவோடு எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்று தெரிவித்தார். ஸ்டாலினுக்கு தெரியாமல், இன்ன பிற கழகத்தினுடைய யாருக்கும் தெரியாமல் திமுக தலைவர் தனியாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். காலையிலே 10 மணிக்கு எங்கள் தளபதி பேட்டி கொடுக்கிறார், எங்க திருச்சியில 10:35 இருக்கு. அதற்கு பிறகு பேசியிருக்கலாமே, அதற்கு பிறகு பேச்சுவார்த்தை நடந்திருக்கலாமே. நீங்கள் வந்து ஏன் இன்றைக்கு காலையில பேசியிருக்கலாமே. நீங்க இன்னொன்னு நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதாவது இந்த நிமிடம் வரைக்கும் தேமுதிக தரப்பிலே அதற்கு பதில் விளக்கம் அளித்திருக்காங்களா? நான் சொல்றேன் பேசல் சொல்லிருக்காங்க. நீங்க ஒருவேளை தேமுதிக பேசல் சொன்னாதான் நீங்க விவாத பொருளாக்கி சொன்னாங்க மறுத்து நான் சொல்லிடுறேன். தேமுதிகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது என்று நீங்கள் செய்திகள் வந்தவுடன் முதல்ல தேமுதிகவுடைய கொறடா சந்திரகுமார் சொல்கிறார், இவ்வாறான வதந்திகளை திட்டமிட்டே பரப்புகிறார்கள், அந்த வதந்திகளை நம்பாதீர்கள், நாங்கள் யாரோடும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லைன்னு சொல்றார். அதன் பிறகு மகளிரின் மாநாட்டில் பேசக்கூடிய விஜயகாந்த் தெளிவா சொல்றாரு, ஒரு நிமிஷம் என்னன்னா இப்போ வந்து ரிவர்ஸில் கேட்குறாரு திமுகவினுடைய நண்பர் வந்து எப்படின்னா, தேமுதிகவினுடைய மகளிரணி மாநாட்டில் அவர் தெளிவாக ஒன்றை சொல்லுகிறார். அன்பர் விஜயகாந்த் வந்து, நான் இந்த தேர்தலில் விஜயகாந்த் தனியாகத்தான் நிற்பான், தனியாக போட்டியிடப் போகிறேன்னு சொன்ன பிறகு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இன்னொன்றை தெளிவுபடுத்துகிறார், எங்கள் தலைமையிலான கூட்டணியை ஏற்றுக்கொள்கிறவர்களோடு நாங்கள் கூட்டணி வச்சுக்கிறோம், எங்கள் தலைமையை ஏற்றுக்கொள்கிறவரோடு கூட்டணி வச்சுக்கிறோம். அப்போ இப்போ என்ன நடக்குது? நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, பிரேமலதா அவர்கள் வந்து சொல்கிறாங்க எங்கள் தலைமையை ஏற்றுக்கிறவங்களோட நாங்கள் கூட்டணி. இப்போ மரியாதைக்குரிய ஐயா கலைஞர் ஐயா அவர்கள் தேமுதிகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அப்போது இப்படி புரிஞ்சுக்க முடியுமா? திமுக வந்து தேமுதிகவினுடைய தலைமை கேள்வி வச்சா. ஆனால் விஜயகாந்த் கடந்த தேர்தலில் மக்களோடும் தெய்வத்தோடும் மட்டும்தான் கூட்டணி என்று கடைசி நிமிடம் வரை சொல்லி
அதிமுக கூட்டணி சேரலையா? ஆமா. தேர்தல் அரங்கில் எது வேண்டாலும் மாறலாம். அந்த மாற்றத்திற்காக நாங்க காத்திருக்கிறோம். அதுக்கான உரிமை எங்களுக்கு இருக்குது. அதிமுக வீழ்த்துவதற்கு நாங்கள் வியூகம் வகிக்கிறோம். இதுல என்ன தவறுங்கிறது அவருடைய கேள்வியா இருக்கு. நான் திருப்பி வரேன் அந்த இடத்துல காரை செல்வராஜவிடம். மதிமுக தலைமையிலான நீங்கள் ஒருங்கிணைந்திருக்கக்கூடிய திரு வைகோ அவர்கள் ஒருங்கிணைந்திருக்கக்கூடிய மக்கள் நல கூட்டணி குறித்தும் அந்த கூட்டணியில் சேருவேன் என்றும் விஜயகாந்த் எந்த இடத்துலையும் சொல்லலை. அவர் என்னுடைய தலைமை ஏற்றுக்கொண்டால் என்று தெளிவாக சொன்ன பிறகு தேமுதிக தலைமை ஏற்பது குறித்து பரிசீலிக்கவில்லை, அது குறித்து இப்பொழுது கேள்வி எழவில்லை என்று வைகோ தெளிவாக சொல்லி முடிச்சிட்டார். திருமாவளவன் சொன்னார் பரிசீலிக்கலாம், கிங் மேக்கரானா கிங்காக்குவது குறித்து பரிசீலிப்போனார். அது ஒரு சொந்த கருத்துன்னு சொல்லிட்டாங்க. அதையும் இந்த இடத்தில் திமுகவுக்கு வந்து அதே கேள்விதான். தேமுதிக தலைமை ஏற்க மக்கள் நல கூட்டணி தயாராகிவிட்டதா? நீங்க ஏன் திருப்பி கூட்டணி கலைக்கிறீங்க?